இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு ஊரில் 4 சோம்பேறி பசங்க இருந்தாங்க. அவங்க எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதனால காசு பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புல்லை சாப்பிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு பணக்காரர் அந்த ஊர் வழியாக தன்னோட மகளுந்தில் போயிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு இந்த மாதிரி சாலையோரமாக ஒருத்தன் உட்காந்து புல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. தன்னுடைய ஓட்டுநர்கிட்ட வண்டியை நிறுத்த சொல்லிட்டு போய் அந்த புல் சாப்பிட்றவங்ககிட்ட கேட்குறாரு, ஏன் இந்த புல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்கிட்ட பணம் இல்லை, அதான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னா. ஐயோ பாவமே, சரி என் கூட என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா நாங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேரும் வரலாமா அப்படின்னு கேட்குறான். சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஐயா உங்களை எங்கள் உயிர் இருக்க வரைக்கும் மறக்கவே மாட்டோங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அட பரவாயில்லப்பா, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. எல்லோரும் காரில் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஐயா எங்கள் 4 பேரையும் உங்களோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு மறுபடியும் நன்றியை சொல்லிக்கிறோங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இப்படி பசியால் வாடிட்டுருக்கவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு இனி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லோரும் இனி நல்ல சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பணக்காரனோட வீடும் வந்துடுச்சு. எல்லாரையும் தன் வீட்டு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போன பணக்காரரு இப்போ என்ன சொன்னார்னா, நீங்கள் இனிமேல் ரோட்டில் வளர்ந்துருக்க புல்லெல்லாம் சாப்பிடணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை அப்படின்னு. ஐயா தெய்வமே, எங்கள் கடவுளே நீங்கள் தான் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க 4 பேரும். அப்போ அந்த பணக்காரர் சொல்கிறாரு, சரி சரி, என் வீட்டுக்கு பின்னாடி 5 அடி ஒசரத்துக்கு புல் வளர்ந்துருக்கு, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, அதை போய் சாப்பிடுங்க, இனிமேல் கண்டது சாலையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த 4 பேருக்கும் பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதுதாங்க வாழ்க்கைன்றது. ஃபுல் மீல்ஸ் கிடைக்க போகுதுன்னு நினச்சி போன 4 பேருக்கும் மீண்டும் புல்லே தான் மீல்ஸாக கிடச்சிருக்குன்னா அப்போ அவங்களுடைய தலையெழுத்தை என்னன்னு சொல்கிறது, இல்லை சோம்பேறித்தனத்தை என்னன்னு சொல்கிறது? இதுக்கு தான் சோம்பேறித்தனப்பட்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஏதோ ஒரு வேலை செஞ்சால் கூட அதில் வர்ற வருமானத்தில் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு இருக்கலாம். இது தேவையா? அதனால் மக்களே, என்றைக்குமே சோம்பேறித்தனத்தோடு இருக்காதீங்க, அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதே கிடையாது. நன்றி.